ஃப்ரீ ஃபயருடைய யூசர் பேஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற பசங்க தான். இந்த கோவிட் டைம்ல வந்து வீட்டுல சும்மா இருந்தாங்கன்னு சொல்லி 24/7 இதே கேம் வந்து விளையாடி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைச்சது. கோவிட் பேண்டமிக் எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே வந்து தங்களுடைய வேலையை பார்த்து போகணும்னு சொல்ற அந்த டைம்ல இந்த கரீனா கம்பெனிக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வேற விஷயங்களுக்கும் வந்து காசை வாரி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் இந்த கேமினுடைய டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. கேம் விளையாடுற டைம் இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்ட யூசர்ஸ் வந்து வெளியே போறாங்கல்ல, அது கூடி ஓகே தான். ஆனா ஃப்ரீ ஃபயர் கேமே சில யூசர்ஸை வந்து வெறுப்பேத்தி அவங்கள வந்து இந்த கேம்ல இருந்து வெளியே போக வைக்கிறாங்க. அது என்னண்டா 2020 இவங்க சேல் பண்ண எல்லா ஓல்ட் ட்ரெஸ்ஸையும் வந்து திருப்பியும் 2024 சேல் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கனகாலமா ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டு இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து பிடிக்கல. ஏனண்டா இவங்க வந்து அந்த டைம்ல அந்த உடுப்புகளை வந்து வாங்கி வச்சுக்கிறது பிறகு வாராக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய பிளேயர்ஸ் பழைய பிளேயர்ஸ் சொல்றதுக்காக தான். இப்படி அவங்க அதை நச்சு கொண்டு இருக்க இவங்க வந்து அதே உடுப்பை வந்து இப்ப வர புதுப்படியங்களுக்கு வந்து கொடுக்க ஏற்கனவே இவ்வளவு காலம் ஃப்ரீ ஃபயரை விளையாடி கொண்டிருந்தாங்களே கொஞ்சம் கவலையா போகுது.